நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதாவின் உடலுக்கு திரையுலக பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இதுவரைக்கும் துறை பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். தற்போது யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அவருடைய உடல் எப்போது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது? காயத்ரி, மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் மூத்த நடிகை ராதிகாவினுடைய தாயுமான கீதா ராதா வயது மூப்பு காரணமாக நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருடைய பூத உடலானது இன்று மாலை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அவருடைய உடலானது தற்போது சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை முதலே பல்வேறு திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி ராதிகாவிற்கும் மற்றும் சரத்குமாருக்கும் ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சரினுடைய சகோதரி செல்வி, அதே போன்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன், பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், மேலும் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக சசிகலாவும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று நடிகர்கள் ராதா ரவி, பிரபு, நாசர், சிவகுமார், பாக்கியராஜ், நடிகை மீனா, சோபனா, சுகன்யா, நளினி உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவருடைய மறைவு என்பது பல்வேறு தரப்பிலிருந்தும் தற்போது சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, அது குறித்த விவரங்களுக்காக.